ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பார்வதி சிவாவும் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போது புவனேஸ்வரோட அண்ணன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்போவோ அண்ணன் கொடுத்து விட்டு தான் இந்த நன்கொடையை வந்து கொடுக்குறியா? ஆமாம், அண்ணனோட பேர் சொல்லி கொடுத்து எத்தனை நாளைக்கு தான் நீ வந்து புகழும் மரியாதையும் வாங்கிக்க போற அப்படின்னு புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து அசிங்கப்படுத்தினதும் நம்ம சிவாவும் பார்வதியும் செம டென்ஷன் ஆகிறாங்க. எங்க பார்த்து பேசுங்க, இது எங்க அண்ணனோடது, எங்களுக்கு சமம் அப்படின்னதும், இங்க பார்ப்பா இப்படி கதையெல்லாம் விடாத, யாராச்சும் இப்படி அடுத்தவங்களது கொடுத்துட்டு புகழ் வாங்குவாங்களா என்ன? எனக்கு சிரிப்பா இருக்கு. இங்க பாரு, உனக்குன்னு ஒரு தனி மரியாதையை வச்சுக்கோப்பா, அதுக்கு சொத்தை பிரிச்சாவது எடுக்கணும் அப்படின்னதும், இங்க பாருங்க எங்க குடும்ப விஷயத்துல முதல்ல தலையிடுற விஷயத்த விட்டுருங்க அப்படின்னுட்டு சிவாவும் பார்வதியும் செம டென்ஷனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரகுராமோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ரகுராம் வீட்டுக்கு லாயர் வராங்க. என்ன சார், என்ன விஷயம் அப்படின்னதும், சார் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் என்ன வர சொன்னாங்க அப்படின்னதும், எனது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வர சொன்னாங்களா அப்படின்னு ரகுராம் கேட்டதும் உடனே பார்வதி வந்து, ஆமாம் மாமா, நான் தான் அவரை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அப்படின்னதும், சரி உட்காருங்க அப்படின்னு ரகுராம உட்கார சொல்லிட்டு இந்த பக்கம், சரி எதுக்காக வர சொன்னேன், இங்கே பாருங்க, வெளியில் போனாலும் சரி இந்த வீட்லேயும் சரி என் புருஷனுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை, மரியாதையும் இல்லை. இன்னைக்கு என்னன்னா கோவில் வச்சு அத்தனை பேர் முன்னாடியே அசிங்கப்படுத்தி என் புருஷன் வந்து தலை குனிஞ்சு நின்னாரு. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆறாங்க. பார்வதி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னது, சிவா கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என் புருஷன் என் முன்னாடி தலை குனிச்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்களுக்கான சொத்தும் எங்களுக்கான பங்கும் கிடைச்சாதான் என் புருஷன் சொசைட்டில வந்து தலை நிமிர்ந்து வாழ முடியும் அப்படின்னதும் இந்த பக்கம் பாட்டி எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரகுராம் வந்து நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னுட்டு, இங்கே பாருங்க பார்வதி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, பார்வதி சரியாக தான் சொல்லியிருக்கான். இங்கே பாரு பார்வதி, கண்டிப்பாக உன் புருஷனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அதனால நான் சொத்தை பிரித்து கொடுத்துட்றான் அப்படின்னது பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் அவள் தான் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கான்னா, ஏன்னு நீங்களே இப்படி பேசுகிறீங்க? சொத்தை பிரிக்கிறது ஒன்று தான், நாம் பிரிகிறது ஒன்று தானே. இங்கே பாருங்க, என்னோட மிகப்பெரிய சொத்தை நீ தான், அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கன்னு, எனக்கு சொத்தெல்லாம் வேணாம் அப்படின்னதும், இங்க பாரு சிவா, சொத்து பிரிச்சா நாம பிரிஞ்சிருவேன்னு யாரு சொன்னா? இங்க பாரு பார்வதி, உனக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால நான் பார்வதியை ஆசைப்படுற மாதிரியே சொத்தை வந்து பிரிச்சிடுறேன். இனி நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து லோயர் கிட்ட நடக்க வேண்டிய ப்ரொசஸை வந்து பண்ண சொல்லிடுறாங்க. இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜானகி நேரா கோவிலுக்கு வராங்க. பின்னாடியே மாயாவும் ஜானகி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜானகி கடவுள் முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன் குடும்பத்தை வந்து இப்படி வாட்டிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி வராங்க. வா ஜானகி வா, நீ கோவிலுக்கு வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன அப்படி பார்க்குற? இங்கே பாரு ஜானகி, இப்படி உன் குடும்பம் வந்து சின்ன பின்னமாக சிதறப்போகுது, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஜானகின்னு இருக்கா அப்படின்னதும் ஜானகி செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. இவளுக்கு எப்படிடா தெரியும்னு? என்ன அப்படி பார்க்குற? எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு சொத்து பிரிய போகுதே, அதுக்கு நான் தான் காரணம். இங்கே பாருடி, உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக சிதைச்சி உங்கள் எல்லாருமே பிரித்து நடு தெருவில் உட்கார வைக்கல, என் பேர் வந்து புவனேஸ்வரி இல்லை அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து மாயா மறைஞ்சிருந்து பார்த்து செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருது.